ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா? என்னடா குரலே மாறிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஆமாம். 4 நாளாக சரியான ஃபீவர் எனக்கு. சாட்டர்டே தொடங்கின ஃபீவர் சண்டேவும் கடந்து மண்டேவையும் கடந்து இன்றைக்கி தாங்க ஓரளவுக்கு பெட்டராக இருக்கேன். ஃப்ரைடே ஈவினிங் ஆரம்பிச்சதுங்க சரியான ஜுரம். கொரோனாவில் படுத்துருவோமோன்னு நினச்சேன். பட் ஆனால் ரெக்கவர் ஆகிட்டேன். பாருங்கள், நேற்றுக்கெல்லாம் பெஞ்ச மழையில் எங்கள் தோட்டத்து செல்லக்குட்டீஸ் எல்லாம் எப்படி சிரிக்கிறாங்க பாருங்களேன். இன்றைக்கி மார்னிங் தாங்க வெளியிலேயே வந்தேன். ஒரு 3-4 டேஸாக வெளியிலேயே வரல. இவங்களை பார்த்தாலே அப்படி ஒரு சந்தோஷம். காலையில் ஒரு வெத்தலை கஷாயம் போட்டேங்க. 3 நாளாகவே நமக்கு இது தாங்க உணவு. கபசுர குடிநீர், வெத்தலை கஷாயம், இதை தாங்க குடிச்சிட்டு இருக்கேன். ஆனால் நல்லா ரெக்கவர் ஆகுது. ஆனால் ரெஸ்ட் எடுக்கணுங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரும் எங்களுடைய இனிமையான காலை பொழுதுகளை எங்கள் தோட்டத்தில் இருந்து தாங்க ஆரம்பிப்போம். அவர் காலையில் 5 o'clock எழுந்து வாக்கிங்லாம் போயிட்டு வந்துடுவார். நான் 7 o'clock தாங்க எழுந்திரிப்பேன். லாஸ்ட் 2 டேஸாக எங்கள் வெள்ளூரில் எங்கள் பகுதியில் நல்ல மழை பெஞ்சதுங்க. காற்று ஒரு பக்கம், அதில் கொடிங்கள்லாம் நிறைய அருந்து கீழே விழுந்துடுது. திராட்சை கொடியே அருந்து கீழே விழுந்துட்டுருக்கு. அதெல்லாம் சரி பண்ணிகிட்ருக்கார் எங்கள் வீட்டுக்காரர். பாருங்கள், காலையில் பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்து வச்சுட்டார். செம்பருத்தி பூக்கள் 2-3 நாளாக பூக்கள் பறிக்கவே முடியல. செம்பருத்தியெல்லாம் கீழே கொட்டி இருக்கிறதா சொன்னார். ஃபீவர் இருந்ததுனால நான் தோட்டத்துக்கு பக்கமே வரல. பாருங்களேன், அப்படியே மண்டி கிடக்குது பாருங்கள். என்னால் வந்து கூட்டவும் முடியலை. உடம்பு கொஞ்சம் நல்லா ஆன பிறகு தான் வந்து கூட்டி சரி பண்ணணும் எல்லாத்தையும். எங்கள் வீட்டு மருதாணி செடி பாருங்களேன் எப்படி சாஞ்சி இருக்குது. அதெல்லாம் இழுத்து சரி பண்ணோங்க. பாருங்கள், பூக்கள் பாருங்களேன், நித்தியமல்லி பாருங்கள், அதோட பின்னி பிணைஞ்சு கிடக்கு. மருதாணி பூ பாருங்கள், என்ன வாசம்! அம்மா 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 அம்மா, சரியான வாசங்க. எங்கள் ஏரியாலேயே இந்த மருதாணி பூ வாசம் அப்படியே ஆளை மயக்கிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது நித்தியமல்லி பூக்கள்லாம் 4 நாளாக பறிக்காமல் அப்படியே இருக்குங்க. பாருங்களேன், நித்தியமல்லி பூச்செடிக்கு அடியில் நின்றுட்டு இந்த கஷாயம் குடிக்கிறதே ஒரு சுகந்தாங்க. சூப்பராக இருக்குது. வெத்தலை கஷாயம் குடிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள். நான் எப்போ வீடியோ எடுத்தாலும் எங்கள் சார் ஃப்ரேமுக்குள்ளவே வரமாட்டாருங்க. அவருக்கு என்னமோ அது பிடிக்கிறதே இல்லை. நான் தான் அவரை வலுக்கட்டாயமாக இழுத்து ஃப்ரேமுக்குள்ளே கூட்டு வருவேன். வாங்க, இப்போ எங்கள் சார் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்கலாம். எங்களுடைய தோட்டத்து கான்வர்சேஷன் கொஞ்சம் கேளுங்க. வாங்க, கொஞ்சம் மூஞ்ச காட்டு, கொஞ்சம் காட்டு. ஓய், எங்க சார் பாருங்க பாருங்க, திராட்சைக்கெல்லாம் கொடி கட்டுறாரு. இங்கே திராட்சை கொடியில் இன்னைக்கு திராட்சை காய்ச்சிருக்கு. சூப்பராக காய்ச்சிருக்கு. தினமும் இவருக்கு இதுதாங்க வேலை. கடுமையான உழைப்பாளி. ஆனால் குசும்புக்காரன். அந்த குசும்புக்காரனுடைய குசுமையெல்லாம் ரசிங்க. ஆனால் அரைகுறை வேலை தான் செய்வது. பாருங்க எப்படி போட்டு வச்சுக்கிறார் பாரு. எடுப்பா அப்பா, அது ஏடு ஒழுங்காக்கு வெளியில் விசுடடி. அது என்ன, அது மேலே அதை துண்டுறதுக்கு மாடு வரும். அப்புறம் மற்ற செடி அது தின்னும். பாருங்க என் கை மேலே எப்படி போட்டு வச்சுக்கிறாரு. குசும்புக்காரா இருக்கட்டும். நாங்கள் பார்க்காத பாம்பா? மாங்காய் தான் இன்னும் காய்க்காமகுது. அது கரெக்டாக இழுத்து கட்டி விடு. மாங்காய் தான் இன்னும் காய்க்காமகுது. இவ்வளோ பெரிய மரமாக இன்னும் காய்க்காமகுது. இது இது லூண்டுலேயே காய்க்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களே, எங்கள் வீட்டு திராட்சை கொடியில் சூப்பராக முதல் தடவையாக திராட்சைகள் காய்ச்சிருக்கு. கொஞ்சோண்டு தான் காய்ச்சிருக்கு. ஆனால் அதை பார்க்கும்போதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? காலையில் எந்திரிச்ச உடனே எங்கள் சார் வந்து சொன்னார், திராட்சை கொடியில் திராட்சை காய்ச்சிருக்கு அப்படின்ட்டு. உடனே கேமராவை தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன். என் பட்டு குட்டி திராட்சை கொடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக காய்ச்சிருக்கு. இந்த கொடி தாங்க நேற்று பெஞ்ச மழையில் அருந்து கீழே விழுந்துட்டு இருந்தது. எங்களுக்கு ஒன்றுமே தெரியலை. அதில் எப்போ காய்ச்சது எப்போ பூ பூத்ததுன்னே நாங்கள் பார்க்க முடியல. அவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு. அது ஒரு 4-5 திராட்சை தான் இருக்கும் போல். நாங்கள் இதுக்கு முன்னாடியும் ஒரு 3 இயர்ஸாக வளர்த்துட்டு இருந்தோம். அந்த பக்கம் பெரிய தோட்டம் இருந்தது, வீட்டுக்குள்ளாரவே வச்சுருந்தோம். அது நல்லா மாடி 3வது மாடி வரைக்கும் போச்சு. பட் ஆனால் அதில் காயே விடலை. அது சரியான இடம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ தான் ரீசெண்டாக வச்சோம். இதை ஒரு 1.5 years தான் ஆகுது. அதுக்குள்ளவே வந்திருக்கு. ஆனால் சீக்கிரமாகவே வரும்னு தான் சொன்னாங்க.
ஆனால் எங்கள் வீட்டில் என்ன ஒரு கஷ்டம்னா காத்தடிச்சதுன்னா இந்த கொடிகள்லாம் அருந்து அருந்து விழுந்துடுதுங்க. அது ஒரு பெரிய ட்ராபேக் எங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குல்ல இந்த திராட்சை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அழகான ரொம்ப 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 அழகான எங்களுடைய கலாசங்கமம் கார்டன் பிளாகை எங்களோட சேர்ந்து நீங்களும் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த முறை உங்களை சந்திக்க வரும் வரை நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.